ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டெய்லியுமே ஷார்ட்ஸில் கோலம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த தேர்கோலமும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சுவாமிக்கிட்டேயும் அன்றைக்கி நான் காலையிலேயே கோலமும் போட்டு அன்றைக்கி பூஜையும் இருந்தது. ஈவினிங் பூஜை வச்சுருந்தோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, வீட்டில் இந்த பாராயணம்னு சொல்லுவாங்க இல்லையா, ருத்ர பாராயணம், அது அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். காலையில் ஆஸ் யூஷுவல் சுவாமிக்கு பிரசாதம் பண்ணணும். அப்புறம் அந்த பூஜை வேலைகள்லாமும் இருந்தது. எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே நேரம் இல்லாத மாதிரி இருந்தது. நானாக கொஞ்சம் நேரம் அப்படியே போய் உக்காந்தா தான் உண்டு, அப்படி தான் இருந்தது. அப்பா, அம்மா, அப்புறம் லாவண்யா வீட்டில் எல்லாரையுமே நான் ஈவினிங் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே டின்னர் இங்கே தான். இப்போ பாராயணம் 6 பேர் வீட்டில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே நம்ம தான் டின்னர் போடணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் வேறு இருக்குது. காலையில் ஆஸ் யூஷுவல் சமையல் 7 கறி கூட்டு, திருவாதிரை களி. இது நான் ஃபஸ்ட்டு ரசம் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலான்னு இந்த ரசம் ப்ரிப்ரேஷன்லாம் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி விட்டு நான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அன்றைக்கி எல்லாமே நிறைய குவான்டிட்டியில் தான் பண்ணேன். ரசம் இறக்கிட்டேன். இப்போ 7 கறி கூட்டுக்கு பச்சரிசி நல்லா கழுவி ஆற போட்டாச்சு. நான் 2 கப்பு பச்சரிசி ஆற போட்டிருக்கேன். 7 கறி கூட்டுக்கு இந்த காய் 7 காய், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் அவரைக்காய், பச்சை பட்டாணி, அதெல்லாம் வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் பரங்கிக்காய் எல்லாம் நறுக்கி போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ களிக்கு அந்த பச்சரிசி கொஞ்சம் நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம இந்த 7 கறி கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே போட வேண்டியதான். இப்போ காய் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். இது 7 லிட்டர் குக்கர், அதில் தான் பண்ணுறேன். 7 காய்க்கு கடைசியாக ஒன்று பேலன்ஸ் இருந்தது, அதனால் பச்சை பட்டாணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் புளித்தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சாம்பார் பொடி நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ தனியாக அதுக்கு பொடி வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அது தனியா, அப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகா, தேங்காய், கொஞ்சோண்டு மிளகு எல்லாம் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பொடி ப்ரிப்பரேஷன்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பொடி தான் அளவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பருப்போட இந்த பொடியும் சேர்த்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது ஒரு விசில் விட்டு இறக்குனவுடனே நம்ம இதை சேர்த்து அப்படியே கிளறி இறக்க வேண்டியதுதான். இப்போ இது மாதிரி நல்லா ஆறினவுடனே நல்லா செவக்க இதை வறுத்துக்கணும். நான் பாசிப்பருப்பு தனியாக, அரிசி தனியாக தான் காய போட்டேன். ஏன்னா பாசிப்பருப்பு இதோட போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது கலர் மாறிடும், கருப்பாயிடும். அதனால் இந்த பொரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ நல்லா செவக்க இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த களி நல்லா வெல்லம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு அரிசிக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ரொம்ப நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது, கரெக்டாக மீடியமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 கப்புக்கு 5 டம்ளர் தண்ணி. நீங்கள் குக்கரில் டைரெக்டாகவும் விசில் விடலாம், இல்லாட்டி ஒரு கப்பில் மாற்றிட்டும் நம்ம விசில் விடலாம். இப்போ அதுக்குள்ளே நமக்கு இந்த 7 கறி கூட்டுக்கு காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பு, அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லையா, அதை அப்படியே நான் கொட்டிட்டேன். இது நம்ம நார்மல் டேஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் இது. ஆக்சுவலாக இந்த கூட்டு சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கட்டி பெருங்காயம் போட்டேன். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த வெல்லம் கரைஞ்சிடுச்சு. 5 டம்ளர் தண்ணி ஊற்றியே நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் நம்ம கொஞ்சம் மண் அடியில் இருக்கும், அதனால தான் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது அரிசி, பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்தே ரொம்ப பொடியாக நைஸாக அரைச்சிக்காமல் அந்த ரவை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணியை அப்படியே நான் சேர்த்துட்டேன் குக்கரில். நான் டைரெக்டாக அப்படியே தான் பண்ண போகிறேன், கலரி தான் பண்ண போகிறேன், விசில் விட போகிறதில்ல. இப்போ அந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சதை அப்படியே போட்டு கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே கெட்டி கெட்டியாக ஆகிடும். நம்ம விஸ்க் வச்சு அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் நெய்யில் தேங்காயும் முந்திரி பருப்பும் அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து எழுக்கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படியே இறக்கிட்டேன். கொஞ்சம் வந்து நீர் கறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கெட்டி ஆகிடும். இப்போது இந்த களி பார்த்தீங்க அப்படின்னா நான் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து விசில் விட போகிறதில்ல. பாத்திரத்தில் மாற்றி தான் விசில் விடணும். நான் அப்படியே இதிலே வச்சு கலரிடுவேன் மூடி வச்சு. இப்போது இது வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தேன். கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே அடுக்கில் மாற்றியாச்சு. இப்போ காய் நிறைய சேர்த்ததுனால அடுக்கு ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 6-7 பேர் இப்போ சாப்பிட்ணும். அதனால் சரியாக இருக்கும். இப்போ களி பாருங்கள், அப்படியே நான் சிம்லையே தான் குக் பண்ணேன். ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் டேஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா களி, எழுக்கறி கூட்டு, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், இவ்வளோ தான் பண்ணேன். ஸோ இது பண்ணும்போது நான் தனியாக காய் பண்ண மாட்டேன். அந்த கூட்டுலேயே உங்களுக்கு எல்லா காயுமே இருக்குது. அதனால இந்த களியோடு அந்த கூட்டு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வந்து சமைக்க வந்துட்டேன். அன்றைக்கி ஹோல் டே வந்து எனக்கு சமையலையே தான் போச்சு. நான் ஈவினிங் வந்து 6 o'clockலாம் வந்துடுவாங்க. அவங்க வந்து பாராயணம் பண்ணி முடித்தோடனே நம்ம டின்னர் கொடுக்கணும். நான் என்ன இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா கிச்சடி, அப்புறம் இட்லி, சாம்பார். ஸ்வீட்டுக்கு வந்து காலையில் பண்ண களி இருக்குது. ஸோ அதையே வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு அப்படியே போட்டுருவோம். இந்த கிச்சடி பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ கிச்சடி பண்ணுறேன். 1 கிலோ கிச்சடி ஒரு 5-6 டம்ளர் வரும் நமக்கு. இந்த பெரிய குக்கரில் தான் நான் பண்ணுறேன். வேறு பெரிய பாத்திரம் இல்லை என்கிட்ட. ஸோ இன்னுமே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நமக்கு தாராளமாக கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதையே கொஞ்சம் நம்ம பார்த்து கட்டி தட்டாமல் பக்குவமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெய், எண்ணெய் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் இஞ்சி எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் எதுவும் சேர்க்கலை. இன்றைக்கி ஃபுல்லுமே நான் வெங்காயம் ஆட் பண்ணல. ஏன்னா வரவங்களுக்கும் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணி சமைக்கக்கூடாது. அதனால் இந்த போட்ட பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகா பார்த்திங்க அப்படின்னா 14-15 மிளகா நம்ம சேர்க்கணும். அதில் வந்து பாதி பச்சை மிளகா, பாதி காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இவ்வளோ சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 1 கிலோ ரவைக்கு. ஸோ நான் வந்து பல்காக பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ரொம்ப பயப்படுவேன். இப்போல்லாம் அசால்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது பண்ணி பழகிட்டதுனால இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாகவே வருது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. ரொம்ப நிறைய போட்டால் கொச்சன்னு காய்கறியாக இருக்கும். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த பச்சை பட்டாணி டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ ரவைக்கு பார்த்திங்க அப்படின்னா 13 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டம்ளர்னால் இப்போ 8 டம்ளர் ரவை அப்படின்னா 13 டம்ளர் தண்ணி. 1 கிலோவுக்கு 6-7 இல்லாட்டி 8 டம்ளர் நமக்கு ரவை வரும். கரெக்டாக அது வந்து நான் அளக்கலை. 8 டம்ளர் ரவைக்கே 13 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இட்லி சாம்பாரும் சைடில் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இட்லி சாம்பார் ரெசிபிலாம் நான் நிறைய தடவை காமிச்சிருப்பேன். வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் நான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் எடுக்க முடியல. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டிஷ்ஷும் நான் பண்ணுறேன், தேங்காய் சட்னி. இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கிச்சடிக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் அது கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ இங்கே வந்து கிச்சடிக்கு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த 1 கிலோ ரவையை வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கலர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக அப்படியே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தான் அதை நான் ஆட் பண்ணுறேன். ரவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செவக்க வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். அப்படியே ராவாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வாசனை வர மாதிரி இருக்கும். இந்த வறுத்து போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. குக்கரில் பண்ணுறதே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் ஃபுல் தண்ணியும் நான் ஆட் பண்ணல. இதில் ஒரே ஒரு டம்ளர் நான் வந்து நிறுத்தி வச்சுருந்தேன். ஏன்னா ரவை போட்டோன்னே உங்களுக்கு கெட்டி தட்ட ஆரம்பிச்சிடும், அப்படியே டைட் ஆகிடும். அதனால நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கடைசியாக ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா குழன்னு ஆகிடும். எப்பயுமே கிச்சடி வந்து
ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா அந்த தண்ணிலாம் இழுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அந்த 13 டம்ளருக்கு மேலே நான் தண்ணி ஊற்றலை. ரவா கிச்சடியும் நான் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சே தான் இந்த குக்கிங் ஃபுல்லாகவே பண்ணேன். ஏன்னா அப்போ தான் அது வேகிறதுக்கும் நமக்கு டைம் இருக்கும். நெய், எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்ததுனால உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இந்த சமையல் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். அவ்வளோ ருசியாக இருக்கும். அது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இறக்குன உடனே வந்து நான் அப்படியே மாற்றிட்டேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சூடாகவே இருக்கும். ஏன்னா அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் எனக்கு டைம் இருக்காது. அவங்க வரும்போது நான் அங்கே போய் உட்காரணும், மடிசார் கட்டிக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் குக்கிங் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இல்லையா, அதனால். ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்ததுலேருந்து நேராக பேசவே இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்து எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இது இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ரீல் போட்டிருந்தோம். ஆமாம், அந்த ஜுவல்லரி தான் இன்னைக்கு போட்டிருக்கா. அந்த ஜுவல்லரி அவங்களோட பேஜ் வந்து ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ். ஸோ அந்த ஜுவல்லரி தான் நான் இன்னைக்கு மடிசாரோட உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி ஹாரம் வச்சு கஜலக்ஷ்மி செயினே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரி அந்த ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் போட்டுட்டு இது போடு. இதுக்கு வந்து நான் ஒயிட் ஸ்டோன் பேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் இது ஜிமிக்கி தான் நல்லா இருக்கும். இந்த நெக்லஸ் வந்து ஒயிட் ஸ்டோன். இந்த ஜிமிக்கியுமே அவங்க கொடுத்தது தான், எல்லாமே தான். இதுவுமே அப்படியே நான் கம்ப்ளீட்டா ஒரு செட் வியர் பண்ணி காமிக்கிறேன். இது மட்டும் இல்ல, கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நீங்க அவங்க பேஜ் போய் செக் பண்ணுங்க. அவங்களோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன். இது ட்ரெடிஷ்னல், அவங்க கிட்ட ட்ரெண்டையும் இருக்கு. சாம் செயின்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து வச்சிருக்காங்க. அழகா இருக்கு இந்த சாரி. அன்றைக்கி வந்து கரெக்டாக இருந்தது. நான் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடித்து நான் கிளம்புறதுக்கும் அவங்க வந்து பூஜை வந்து முடிச்சாச்சு. நான் வந்து மடிசார் கட்டிட்டு தான் வந்தேன். இந்த மடிசார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகப்பிரவேசத்தப்போ நான் கட்டியிருப்பேன், இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்தப்போ. ஸோ அது வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினது அந்த கலர். இதுவும் வந்து லாவண்யா எனக்கு சுமங்கலி பிரார்த்தனை அப்போ வச்சு கொடுத்தா. ரீசெண்டாக தான் நான் அதுக்கு வந்து ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணேன். சரி, அவள் சாரீ எடுத்துகிட்டு வரல, இங்கே வந்து அப்படியே மாற்றிக்கிட்டா. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர். குங்கும ரெட்டு ப்ளூவில், ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ராமர் ப்ளூவில் குங்கும ரெட்டு ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. ஸோ எங்கள் மாமியார் வந்து அந்த களியும் கொஞ்சம் சூடு பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கேசரியும் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். களியே வந்து நிறையா இருந்துச்சு. நான் கிளம்பி வரத்துக்குள்ளே எங்கள் மாமியார் இட்லி ஊற்றி வச்சு சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. நான் சட்னிக்கு வந்து நான் எல்லாம் போட்டுட்டு போனேன், அரைச்சி அதுக்கு வந்து தாளிச்சும் வச்சாச்சு. கரெக்டாக இருந்தது எல்லா ப்ரிப்பரேஷனும் முடியறதுக்கு. பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ பூஜை இருந்தது. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிடலான்னு. ஸோ அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா, அவரும் வந்து வேதம் படிக்கிறாங்க. அவங்க தான் வந்து இங்கே பாராயணம் பண்ணுறது. எங்களுக்கு குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ அந்த சுவாமியோட படத்துக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி பூஜை. அந்த பூஜை முடிஞ்சோடனே பாராயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜைலாம் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறப்போ நமக்கு அந்த கஷ்டமும் தெரியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எல்லாரும் வந்தோடனே நமக்கு ஒரு பூஸ்டிங் ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் தத்தி தத்தி பேசுகிறேன், எனக்கு வாயெல்லாம் புண்ணா இருக்கு. ஆமாம், இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் வாயில் புண்ணு. அது சொல்லியிருக்காங்க, நான் ஒரு தடவை வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஹாய், ஓகே, பாய் பாய்.